தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. தமிழக உள் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும், தமிழக கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், காரைக்கால் பகுதியிலும் மழை பெய்துள்ளது. புதுவையில் லேசான மழை பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிப்பு மற்றும் எச்சரிக்கை. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக 17ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. 18ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி, தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சிராப்பள்ளி, கரூர், ஈரோடு, நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 19ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தேனி, திண்டுக்கல், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருப்பூர், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்கள், காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 20ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன முதல் அதிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், தேனி, நீலகிரி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் அதிக கனமழையும், கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், நாமக்கல், கரூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. அடுத்த 5 தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலை 20ஆம் தேதி வரை. அடுத்த 5 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும். சென்னை மற்றும் புறநகர்களுக்கான வானிலை முன்னறிப்பு. அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. 17ஆம் தேதி வரை குமரிக்கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோரப் பகுதிகள், இலங்கை கடலோரப் பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 18ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை குமரிக்கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோரப் பகுதிகள், தெற்கு கேரளா கடலோரப் பகுதிகள், மாலத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு: தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை 14 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி 14 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி 13 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடி, தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம், தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர் தலா 11 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம், சேலம் மாவட்டம் ஆத்தூர் தலா 10 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர், மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி, திண்டுக்கல் மாவட்டம் புகையிலை நிலையம் தலா 9 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. மதுரை மாவட்டம் சாத்தியார், மதுரை மாவட்டம் திருமங்கலம், திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, திருநெல்வேலி மாவட்டம் கொடுமுடியாறு அணை,
திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம், தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருத்தூர், விருதுநகர் மாவட்டம் அரும்புக்கோட்டை கேவிகே ஏடபிள்யூஎஸ், புதுக்கோட்டை மாவட்டம் மீமீசல், கன்னியாகுமரி மாவட்டம் ஆனைப்பாளையம், நீலகிரி மாவட்டம் அழகரை எஸ்டேட், மதுரை மாவட்டம் மதுரை விமான நிலையம், திருவாரூர் மாவட்டம் மலங்கைமான், மதுரை மாவட்டம் கல்லந்திரி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நாவலூர் கோட்டப்பட்டு, கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி, நாமக்கல், நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி, ராமநாதபுரம் மாவட்டம், மதுரை மாவட்டம் மதுரை தெற்கு, திருநெல்வேலி மாவட்டம் மூளை கரைப்பட்டி, மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், மதுரை மாவட்டம் மேலூர், தஞ்சாவூர் மாவட்டம் வெட்டிக்காடு, விருதுநகர் மாவட்டம் சிவகாசி, தருமபுரி மாவட்டம் பொன்னாகரம், தென்காசி மாவட்டம் அடவினா அணை தலா 3 சென்ட் பதிவுள்ளது. நீலகிரி மாவட்டம் நடுவட்டம், கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை, கடலூர் மாவட்டம் வேப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிடிஓ, தஞ்சாவூர் மாவட்டம் எச்என் பிதிரி, சேலம் மாவட்டம் சங்கரி துர்க்கம், நீலகிரி மாவட்டம் கெத்தை, சேலம் மாவட்டம் ஆனைமடுவு அணை, சேலம் மாவட்டம் சந்தியூர் கேவிகே ஏடபிள்யூஎஸ், விருதுநகர் மாவட்டம் விருதுநகர், திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை, சேலம் மாவட்டம் தலா 2 சென்ட் பதிவுள்ளது. மதுரை மாவட்டம் வீரகனூர் அணை, கடலூர் மாவட்டம் கடலூர் ஆட்சி அலுவலகம், கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், நாமக்கல் மாவட்டம் மங்களபுரம், தேனி மாவட்டம் தேக்கடி, ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி விமான நிலையம், கடலூர் மாவட்டம் சிதம்பரம், சேலம் மாவட்டம் தம்பம்பட்டி, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா, புதுக்கோட்டை மாவட்டம் ஆயன்குடி, கோயம்புத்தூர் மாவட்டம் மதுக்கரை தாலுகா அலுவலகம், கடலூர் மாவட்டம் வானமாதேவி தலா 1 சென்ட் பதிவுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.